श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரையும் வியாப்தி எப்படி கிரகிக்கிறது, வியாப்தியை எப்படி கிரகிக்கிறது அப்படின்லாம் சொன்னார். ஒரு இந்த மெத்தடாலஜி எல்லாம் பார்த்து ரசிக்கணும். மெத்தடாலஜி தேசியம் சாதிக்கிறது ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கிரமமா சதிஷன் வரேன். அதுல இந்த கிரமம் வியாப்தியை எப்படி கிரகிக்கிறது, முதல்ல வியாப்தி வரணும்னா அதுல உபாதி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் உபாதி கண்டனம்லாம் வந்தது. சார்வாக்கன் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி உபாதியை கண்டிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி நிறைய சாதிச்சார். அதன் பிறகு வியாப்தியை எப்படி கிரகிக்க முடியும், ஒரே ஒரு முறை பார்ப்பதா, பல முறை பார்ப்பதா, பல இடங்களில் பார்ப்பதா, இதுக்கெல்லாம் தோஷங்கள்லாம் வந்ததுன்னா எப்படி சமாதானம் சொல்றது, அது அத்தனையும் சாதிச்சு விட்டுட்டார். அதன் பேர்ல இப்போ வியாப்தின்றது எத்தனை விதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதற்கு நையாயிகா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு, ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொன்னு சொல்றார். இதுல மூணு விதமா சொல்ற. அதாவது இந்த ஹேத்து இருக்கு பாருங்கோ, அந்த ஹேத்துவை வியாப்தியோட கூடின ஹேத்துங்கிறது மூன்று விதமாக இருக்கும். கேவல அன்வயி, கேவல வெதிரேகி, அன்வயம் எதிரேகி அப்படின்னு மூணு விதமா இருக்கும். இந்த கேவல சப்தத்துக்கு மட்டும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் அன்வயம் மட்டும், அன்வய ஹேது மாத்திரம் அப்படின்னு அர்த்தம், வெதிரேக ஹேது மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். அன்வய வெதிரேகியா இருக்கிறது, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுன்னுட்டு இது ஒண்ணு. இத மாதிரியாக மூன்று விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது நையாயிக்கார். அத கண்டனம் பண்ண போற. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ரெண்டு சொன்னாலே போதும், மூன்றாவது சொல்ல முடியாது அப்படின்னு பின்னாடி எல்லாம் உதாரணம் நிறைய வரப்போறது. லட்சணமா சாதிக்க போறேன் சுவாமி. இப்ப எப்படி அப்படின்னாக்கா நம்ம திருப்பி திருப்பி வரும். பர்வதோ பன்னிமான் தூமாத் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்றோம். அப்படி அனுமானம் பண்ணச்சு எத்திர எத்திர தூமக தத்திர தத்திர வன்னி அப்படின்னு சொன்னாக்கா அன்வய வியாப்தி. அன்னைக்கே சொன்னோம், நேர்மறை வியாப்தி, நேர்மறையா இருக்கு, வெதிரேகம் இல்லை, எதிர்மறையா இல்லை. எங்க எங்க புகை இருக்குமோ அங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது அன்வய வியாப்தி அப்படின்னு சொல்ற. நமக்கும் அது உண்டு, நாமளும் அதை விட்டுருக்கோம். அது மாதிரி எத்திர வன்னிகி நாஸ்தி தத்திர தூமோபி நாஸ்தி, எங்க நெருப்பு இல்லையோ அங்க தூமமும் இருக்காது, தூமமும் இருக்காது, நெருப்பு இல்லைன்னா தூமம் இருக்காது அப்படின்னு சொல்றது பாருங்க. இது வெதிரேக வியாப்தி அப்படின்னு சொல்றது. அதனால இது ரெண்டும் இருக்கு. பர்வதோ மன்னிமான் பூமாத் அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்லும் பொழுது அன்மயமாகவும் சொல்ல முடியும், இதை வெதிரேகமாகவும் சொல்ல முடியும். அன்மயமா சொல்றதுன்றது எங்கேருந்து புகை உள்ளதோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது நேர்மறையா சொல்றது. எங்க நெருப்பு இருக்காதோ அங்க புகை இருக்காது அப்படின்னு சொல்றது வெதிரேகம், எதிர்மறையாக சொல்வது. இந்த ரெண்டுமே ரெண்டுமே இருக்கிறதுனால இதுக்கு பேரு அன்வய வெதிரேகி அப்படின்னு பேரு. ஆனா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, கேவல அன்மை, கேவல அன்மை, அன்மைய மாத்திரம் வெதிரேகமே வராது அப்படின்னு சொல்லணும். அதாவது நேர்மறையா மாத்திரம்தான் வரும், எதிர்மறையாக வரவே வராது அப்படின்னு சொல்ற ஒரு வியாப்தி இருக்கு. அது என்னது அப்படின்னா, சொன்னா ஜடஹ அபிதேய பிரமேயத்வாத் அப்படின்னு. ஜடமானது அபிதேயம், சொல்லால் சொல்லப்படும்,
சொல்ல முடியும் அபிதேயம். ஏன்னா பிரமேயத்துவ அப்படின்னு பிரமேயத்துவன்றது அங்க இருக்கு. அது சொல்லும் பொழுது எத்திர எத்திர பிரமேயத்துவம் தத்திர தத்திர அபிதேயத்துவம். எங்கு எங்கு பிரமேயத்துவம் உள்ளதோ, பிரமேயம்னா அறிவின் தன்மை, அறிவின் தன்மை எதற்கு எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் அபிதேயத்துவம் சொல்லப்படும் தன்மை இருக்கும். இப்ப நம்ம ஆத்மான்னு சொல்றோம், ஆத்மாவோட ஞானத்தினால அறியப்படுவது. அதனால அதுக்கு கூட அபிதேயத்துவம் உண்டு, அயமாத்மா அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்க கடக அபிதேய பிரமேயத்துவம் சொன்னாக்க எத்திர பிரமேயத்துவம் தத்திர அபிதேயத்துவம். யதா படாது, படம் முதலானவைகள் தான் உதாரணம் சொல்லணும். உதாரணம் சொல்றதுனாலதான் முன்னாடி சொன்னது யதா மகாசன்னு சொன்னோம். எத்திர தூமக தத்திர வன்னி யதா மகானசம் அப்படின்னு சொல்லிட்டோம். எத்திர வன்னி நாஸ்தி தத்திர தூமோப்பி நாஸ்தி யதா மகாபிரபக. ஒரு மதம் இருக்குது, மடு இருக்குது, குளம் இருக்கு, ஏரி இருக்கு, அங்க நெருப்பு இருக்காது, ஜலம் தானே, ஜலத்துல நெருப்பு இருக்கும். அதனால இந்த உதாரணம் அன்னையமா சொல்லும் பொழுது மகானசுத்த மடப்புள்ளியை சொல்லிட்டோம். வெதிரேகமா சொல்லும் பொழுது ஒரு குளத்தையோ ஜலம் இருக்கிற இடத்தையோ சொல்லிடுவோம். இங்க கடக விதேயமா பிரமேயத்வா அப்படின்னு சொன்னா எத்த பிரமேயத்துவம் தத்திர அபிதேயத்துவம் சொல்றதுனால படாதோ, படம் அப்படிதான் இருக்கு. துணியை பார்த்தோம்னாக்க அது பிரமேயமா இருக்கு, அதனால அபிதேயத்துவம் இருக்கு, சொல்லப்படும் தன்மை இருக்கு. அதனால அன்மைய மாத்திரம் தான் இங்க வரும். ஆனா எதிரேகம் வராது. ஏன் அப்படின்னா எத்திர அபிதேயத்துவம் நாஸ்தி தத்திர பிரமேயத்துவம் நாஸ்தி அப்படின்னுட்டு எதிரேக ஜாஸ்தி வராது. எங்க எங்க அபிதேயத்துவம் இல்லையோ அங்கெல்லாம் பிரமேயத்துவம் வராது, பிரமேயத்துவம் இருக்காது அப்படின்னு சொல்லணும். ஆனா அபிதேயத்துவமும் பிரமேயத்துவமும் இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துலயும் இருந்தா இல்லையா? எல்லாத்துலயும் இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரமேயத்துவமும் இருக்கு, அபிதேயத்துவம் இருக்கு. நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் அனைத்துமே, நாம் அறிந்து கொள்ளும் அனைத்து வஸ்துக்கள்லயும் அபிதேயத்துவம் பிரமேயத்துவம் ரெண்டுமே இருக்கு. அது இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அதனால இது கேவலம் அன்மை மாத்திரம் தான். வெதிரேகம்ன்றது வராது, எதிர்மறையாக சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்துல அந்த மாதிரி இல்லவே இல்லையே. உடனே அவன் கேட்டான், எது ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க? விதேயத்தை இல்லைன்னாக்கா பிரமேயத்தை இல்லை. ஏன்னா எதா சத்தே இது முயல் கொம்பு இருக்குதே, அங்க அபிதேயத்துவம் கிடையாது, அதனால பிரமேயத்துவம் இல்லைங்க. அபிதேயத்துவம் இல்லாதனால பிரமேயத்துவம் இல்லை. சகுன்களுக்கு சொல்லலாமே, அது சொன்னா சரியா போயிடுமே அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறுதான். ஏன்னாக்கா சசபின்பான் நீ சொன்னையே, அந்த பதம் ஒரு சொல் இருக்கு இல்லையா? அந்த சொல்லு சசபின்பான்ற ஒரு சொல்லே பசுபிங்கமா இருக்கு. எப்படி முயலுக்கு கொம்ப பார்க்க முடியாதோ அந்த மாதிரி முயல் கொம்புன்ற சப்தமும் அந்த மாதிரிதான். அதுவும் பார்க்க முடியாது, அது சொல்ல முடியாது. ஏன்னா அது இல்லவே இல்லையே. சதஸ்த சிங்கா அப்படின்னு சொல்லணும், முயலுடைய கொம்புன்னு சொல்லணும். முயலுடைய கொம்புன்னே நோக்கத்துல கிடையாது. நாம அது பாதிரமா பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி சொல்லியிருப்போம், மிருககிருஷ்ணாம் பகிஷ்ணாதக சேகரக ஏழ வந்தியாதி சசுசிங்க தனுத்தர அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதாவது ஒருத்தன் குடிச்சிட்டு வரான். அவன் யாரு அப்படின்னா மலரியினுடைய பிள்ளையா இருக்கான். அவன் குடிக்கிறது எங்கன்னா காணல் நீர்ல குடிக்கிறான். அவன் அழகா புஷ்பத்தை வச்சுக்கிறான். அது என்ன புஷ்பம் அப்படின்னாக்க ஆகாச புஷ்பத்தை வச்சுருக்கான். தல்ல ஆகாச தாயின்னு ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை தல்ல வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு தனுசு இருக்கு. அந்த தனுசு எதுனாக்கா முயல் கொம்பாலான தனுசு இருக்கு. அந்த வில்ல எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்றான். இது முழுக்க 4 வரி இருக்கு.
4 வரியில தாமரையில குடிக்கிறதுன்றதும் சம்பவிக்காது. அது மாதிரி ஆகாத தாமரைன்றதும் கிடையாது. அந்த தாமரையை தங்க வச்சுக்கிறதுன்றதும் தவறு. ஒரு மகளிக்கு குழந்தைன்றதே கிடையாது. ஆனால் மகளியுடைய பையனாக இருக்கான். அதே மாதிரி சசசுத்தமே கிடையாது. முயல் கொம்புன்றதே ஒண்ணு கிடையாது. அதை அவன் தனுசா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அசம்பாவிதமான இது விபரீதமானது. ஆக இந்த சசசங்கமே ஒண்ணு கிடையாது. ஒண்ணு இல்லாததுனால அந்த பத பிரயோகமே அப்புறம் அவனுக்கு சசசிருங்கதா சசசிருங்கே அப்படின்னு அவன் சொல்லணும். எத்த அபிநயத்தம் நாஸ்தி தத்திர பிரமேயத்தம் நாஸ்தி எதா சசசிருங்கே அப்படின்னு அவன் சொல்லணும். அந்த சசசிருங்கன்றதே ஒண்ணு கிடையாது. நீ உதாரணத்தை காமிச்சா உதாரணம் புரியுமா வேணுமா? உதாரணம் இல்லையே. இங்க இல்லாத உதாரணத்தை நீ எப்படி கற்பிப்ப? இல்லாத குணத்தை எப்படி கற்பிக்க முடியும்? அது அப்பிராமணியம். அதனால கேவலம் எதிரேக்கின்னு ஒரு அனுமானமே இடத்துல வர கேவல அண்மைதான் இருக்கும். கேவல அண்மை மாத்திரம் இருக்கக்கூடிய அனுமானம் இது ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றார். கேவலம் எதிரேக்க வேண்டி வரும். கேவலம் எதிரேக்க வேண்டி வரும். எப்படின்னு ஒண்ணு பாருங்க. பிருத்திவி ஜலாதி பின்னா கந்தவத்வா அப்படின்னு சொன்னான். இது பிருத்திவியானது ஜலாதி பின்னா ஜலம் முதலானவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா கந்தவத்வா வாசனையை உடைத்ததாய் இருக்கையாலே. இந்த பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லச்ச கந்தவத்துவம் தான் லட்சணம் சொல்றோம். அதனால இந்த கந்தவத்துவத்தை கொண்டு பிருத்திவியானது மீதி எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு. ஜலம் முதலானவர்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு அனுமானம் பண்றோம். அங்க நீ என்ன சொல்லணும்? வியாப்தி எத்திர எத்திர கந்தவத்துவம் தத்திர தத்திர ஜலாதிபேத அப்படின்னு சொல்லணும். எங்க வாசனை உடைத்ததா இருக்கிறது ஒரு தன்மை இருந்துவார். அங்க ஜலாதி பேதம் ஜலம் முதலானவருடைய வேறுபாடு இருக்கு, வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். அது வரவே வராது. ஏன் அப்படின்னா கந்தவத்துவம் ஜலாதி பேதம் இந்த ரெண்டு எங்க இருக்குது? ஜலாதி பேத ஜலத்தை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கு. கந்தவத்துவம்னு ஒண்ணு இருக்குது. இது ரெண்டு எங்க இருக்கும்னாக்கா பிருத்திவியில தான். ஜலம் அந்த நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம். அதுல பிருத்திவி மாத்திரம் கந்தவதியா இருக்குது, வாசனை வகைதான் இருக்குது. ஆனா ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த 4 காட்டிலும் வேறுபட்டதுன்றது பிருத்திவியில மட்டும்தான் இருக்கு. பிருத்திவியில மட்டும்தான் இருக்கு. அதனால எத்தனை கந்தவத்துவம் தத்திர ஜலாதி பேதம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டுமே பிருத்திவியில இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா பிருத்திவி முழுக்க இங்க பட்சம், முழுக்க பட்சமா போயிடுச்சுனாக்க அதுக்கு சபக்ஷமே இல்லாம போயிடும். உதாரணம் சொல்லணும். நம்ம பர்வத்தோ பண்ணினா தூமாத் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு உதாரணம் சொன்னது இடம் மகாநசம். மகாநசத்தை வந்துட்டோம். மகாநசத்திலையும் தொகை நெருப்பு ரெண்டும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அது சபக்ஷம். ஏன்னா நமக்கு நிச்சயமா தெரியுது எத்திர தூமனா சத்திர வண்ணி அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. அந்த தெரியறதுனால அது சபக்ஷமா போயிடும். ஆனால் பர்வதம் வண்ணிமான் தூமான்னு சொன்னாக்க மலைங்கிறதுல சந்தேகம் இருக்கு. அது புகை இருக்கு, ஆனால் நெருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த வியாப்தி இருக்குது எத்திர தூமகா சத்திர வண்ணின்னு. அதை கொண்டு நாம நிச்சயம் பண்றோம். இது சந்தேகமா இருந்தா கூட புகை இருக்கிறதுனால அவசியம் நெருப்பு இருக்கணும் இங்க. இப்போ அதுக்கு ஏதாவது மகாநசம்
அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் காமிக்கிறதுக்கு வழி இருக்கு இங்க. பக்ஷம் சபக்ஷம் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க இங்க பிருத்திவி இதுல பின்னா ஜலாதி பின்னா கந்தவத்வாத்து சொன்னீங்கன்னாக்கா அப்ப இந்த கந்தவத்துவமும் ஜலாதி பின்னத்துவமும் ரெண்டுமே பிருத்திவியில ஒண்டிதான் இருக்கு. அப்ப பிருத்திவி முழுக்க பட்சமா போயிடுது. நீ பிருத்திவியில ஏதாவது ஒண்ணு எடுத்துதானே காமிக்கணும். உதாரணமாக பிருத்திவி அத்தனையுமே இதுவா போயிடுச்சுன்னாக்கா பட்சமா போயிடுச்சுன்னா அப்ப உதாரணம் எப்படி காமிக்க முடியும்? காமிக்கவே முடியாது, காமிக்கவே முடியாது. அதனால சபக்ஷமே இல்லை. சபக்ஷம் ஏன் சபக்ஷம் இல்லை காமிக்க முடியாதுன்னு சொல்றோம் அப்படின்னா வியாப்தி கிரகிக்கணும் இல்லையோ. ஒரு தலைவர் பண்ற ஒரு மகானதம் இருக்கு. மகானதம் இருக்கவே நாம் என்ன பண்றோம்னாக்க எத்தது மகா பத்திர வண்ணி வியாப்தியை கிரகித்தோம். அதனால சபக்ஷத்துல வியாப்தியானது கிரகிக்கப்பட்டுடுத்து. அதனால நமக்கு இது தெரியா போயிடுச்சு எதா மகானது. இப்ப இங்க பிருத்திவி அனைத்துமே பட்சமா போயிடுச்சுன்னா அப்ப சபக்ஷமே இல்லை. சபக்ஷம் இல்லாததுனால வியாப்தி எப்படி கிரகிக்க முடியும்? வியாப்தி என்ன சொல்லணும்? எத்தனை கந்தவஸ்தம் தத்திர ஜலாதி வேதம் அப்படின்னு எப்படி கிரகிக்க முடியும்? அவன் கிரகிக்கவே முடியாது. கிரகிக்க முடியாததுனால இதை என்ன சொல்லணும்? வெதிரேக வியாப்தின்னு சொல்லணும். வெதிரேக வியாப்தி அது எப்படி சொல்லணும்? எங்க ஜலாதி பேதம் இல்லையோ, ஜலாதி பேதம் எங்க இல்லையோ அங்க கந்தவத்வம் நாஸ்தி. எத்திர ஜலாதி பேதோ நாஸ்தி தத்திர கந்தவத்வம் நாஸ்தி. ஜலாதி பேதம் இல்லை, ஜலத்தை காட்டிலும் வேறுபட்ட தன்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜலம் இருக்குன்னு அர்த்தம், ஆகாசம் இருக்குன்னு அர்த்தம், வாயு இருக்குன்னு அர்த்தம், அது மாதிரி தேஜஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த நாளும் தான் இருக்கு. அதுல கந்தவத்வம் இல்லையே. ஏன்னா பிரகிருதியில ஒன்றுதான் கந்தவத்வம். அதனால எத்திர ஜலாதி பேதோ நாஸ்தி தத்திர கந்தவத்வம் நாஸ்தி. எதா ஜலாதோ ஜலாதிகள் இல்ல. இது எல்லாமே இதுவா இருக்கு அழகா. அதனால இதுக்கு பேரு வெதிரேக வியாப்தி, கேவல வெதிரேகி அப்படின்னு பேரு. அதனால இதை கேவல வெதிரேகி ஏது அப்படின்னு சொல்றார். இப்படி மூன்று விதமாக நையாயிக்கார் சொல்லியிருக்கிறார். ஆனால் சாஸ்திரகாரெல்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா இந்த மாதிரி மூணு அப்படின்னு நையாயிக்கால் சொல்லிட்டு போட்டோம். ஆனா கேவலம் வெதிரேகி வேணும்னு அவசியம் இல்லை. கேவலம் வெதிரேகி நம்ம சொல்லணும்னாக்கா பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது ஏதாவது ஒண்ணுத்த சொல்லி சாதிக்கணும். இப்ப பிரம்மத்தை நம்ம நிரூபிக்க போறோம். பரமாத்மாவை நிரூபிச்சுட்டு அந்த பரமாத்மா இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். பரமாத்மா இப்படிப்பட்டவன் சொன்னா அவனுக்கு சமமா யாருமே கிடையாது. அதனால வெதிரேகி எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு சமமா யாராவது ஒருத்தர் இருந்தானாக்கா ஏதாவது சொல்லலாம். பகவானுக்கு சமமா யாருமே கிடையாதுன்றதுனால வெதிரேக அனுமானமே சொல்ல முடியாது, வெதிரேகி ஏதுமே சொல்ல முடியாது. அதான் கேவல வெதிரேகியா சொல்ல முடியாது. கேவல வெதிரேகி சொல்ல முடியாததுனால நீங்க கேவல அன்மையும் ஒத்துக்கோங்க, அன்மையை வெதிரேகி ரெண்டுத்தையும் ஒத்துக்கோங்க. அன்மை வெதிரேகியும் ஒண்ணு இருக்கு. எத்தனை தூமகா புத்திர அன்னைக்கு எத்தனை வண்ணே நாஸ்தி புத்திர தூமாப்பி நாஸ்தி. இது அன்மையும் வெதிரேகியா இருக்கு. அதே மாதிரி இப்ப இது சொன்ன பாருங்க பிரமேயம் பிரமேயத்வ பிரதிவி கதா அபிதேயா பிரமேயத்வா எத்திர பிரமேயத்துவம் தத்திர அபிதேயத்துவம். அந்த இடத்துல அன்மயம் மாத்திரம் இருக்கும், வெதிரேகி கிடையாது. ஏன்னா வெதிரேகின்றது வரவே வராது. பிரபஞ்சத்தில் இருந்த அத்தனையுமே பிரமேயம் தானே, எல்லாமே அபிதேயம் தானே. அது இல்லைன்னு நமக்கு காமிக்கவே முடியாது. லோகத்துல எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டு ஒத்துந்தா போதும். அதே கேவலம் வெதிரேகின்றத நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையில்லாதது, அதனால இது வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு சித்தாந்திகள் சொல்றார். அதே பட்ட வாதீந்திரன் வாதீந்திரன் ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம். வாதீந்திரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு 2ஆம் நிலை பார்த்தோம் தானே.
அவருக்கு சொல்றாருனாக்கா கேவல அண்மையே வேண்டாம், கேவலம் எதிரேக்கும் அண்மைய எதிரேக்கி அம்மனும் அண்மையில வர வேண்டியதில்லைன்றாரு. அண்மைய எதிரேக்கி எதிரேக்கி அதே போதும். அந்த இது வந்து இது சொன்ன பாருங்க பகுதி ஜராதி பெண்ணா அப்படின்னு சொன்ன பாருங்க, அது கேவல விதேகி. அது இருக்கட்டும். எத்தனை தூமனா தத்துவண்ணி எத்தனை வண்ணியன் நாஸ்தி தத்துவம் தூமபி நாஸ்தி, அது அண்மை எதிரேக்கி. இது ரெண்டுமே போதும். இந்த முதல்ல கேவல அண்மையும் ஒன்று தேவையில்லை, அதே இதுலயே அண்மை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயமா. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்றா அப்படின்னாக்க, இந்த மாதிரி எண்ணத்துக்கு இத்தனை ஒத்துக்கணும், இத்தனை ஒத்துக்க வேண்டியது இல்லையே, அண்மை இடத்திலேயும் ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க போதும், அதனுடைய போதும். ஏன் அப்படின்னாக்கா எல்லாம் லாகவமாக ஒண்ணுத்த ஒத்துன்றதுனாலேயே எல்லாம் சிந்திக்கிறோம்னாக்கா எண்ணத்துக்கு 2 3 அப்படின்னா போயிட்டே இருக்கணும், கற்பிக்கணும். முடிஞ்ச வரையும் எல்லாத்தையும் ஒரே இதுல கொண்டு போகணும். இப்போ பின்னாடி கொண்டு போகணும். நம்ம பிரமாணம்னாக்கா பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் இப்போ ஐயோ உபமானம் ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்பான். ஐயா இருக்கணும் பாட்ட நியமனம் சொல்லணும், பிரபாகர நியமனம் சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும்? உபமானம்ன்றது பிரத்யக்ஷத்திலேயே அந்தர்கதம். அர்த்தாபத்தி வேண்டாமா, அது அனுமானத்துல அந்தர்கதம். யோகிய அனுபவத்தி வேண்டாமா, அதுவும் பிரத்யக்ஷத்துல அந்தர்கதம். அதனால நீ மூணு பிரமாணம் வச்சிருந்தா போதும். 6 பிரமாணம் 8 பிரமாணம் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அவங்க இதுலயே அடைக்கணும். இதுலயே அடைக்கிறோம்னாக்கா உபமானம் பிரத்யக்ஷத்துல, அபாவம் பிரத்யக்ஷத்துல, அர்த்தாபத்தி அனுமானத்துல அதெல்லாம் நிறைய கற்பிக்க வேண்டியது. இதெல்லாம் பிரத்யக்ஷத்துடைய அவாந்தர பேதம், அனுமானத்தின் அவாந்தர பேதம். அந்த மாதிரி ஐதிஷ்யம்லாம் இருக்குது அப்படின்னு சம்பவம் அதெல்லாம் இருக்குதுன்னு சில பேர் சொல்றா. 8 பிரமாணம் அதுக்கெல்லாம் தெரிஞ்சு சொல்லும் பொழுது இதெல்லாம் சாஸ்திரத்திற்கு சப்த பிரமாணம் அதுவே போதுமே. எனக்கு தோன்றதும் இத மாதிரி 3 4 5 6 கற்பிக்கணும், அதனால தேவையே இல்லை. ஆகவே இந்த ஒரு வியாப்தின்னு வச்சிருந்தா கூட போதும். ஆனால் தனித்தனியா வேண்டியது இல்லை. தனித்தனியா வேண்டாததுனால இந்த கிரமத்துல எல்லாரும் அங்கீகரிச்சுடும். இதை அங்கீகரிச்சாலே போதுமே. ஆகையினால வியாப்திங்கிறது 3 விதம் அப்படின்னு ஐயாயிரம் சொன்னோம். நம்ம சித்தாந்தத்துல கேவல அண்மையே இருக்கட்டும், அது மாதிரி அண்மையை வெதிரேகி, இது 2 இருக்கு. 3வது கேவல வெதிரேகின்றது நமக்கு வராது, பரமாத்மாவும் நிரூபிக்க முடியாததுனால. அதனால அது தேவையில்லை. வாதீந்திரரோ கேவலம் வெதிரேகி இருக்கட்டும், அண்மையை வெதிரேகி இருக்கட்டும், ஆனால் கேவல அண்மைன்றது ஒன்று வேண்டாம். கேவல அண்மைன்றத அண்மையை வெதிரேகினே சேர்க்கணும், தனியே அண்மையை வேண்டியது இல்லை அப்படின்னு வாதீந்திரர் சொன்னார். ஆனா இன்னும் சில பேரோ ஒன்னே போதும், ஒரே ஒரு வியாப்தி இருந்தாலே போதும், பல வியாப்திகளை சொல்ல வேண்டியது அப்படின்றாரு. அதனால வேதின்றவுள்ள 2 ஒத்துக்கணும், அந்த 2 இருந்தா போதும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலும் சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அஸ்மின் சதி ஏததஸ்தீதி அபிததநியதே அன்வய வியாப்தி அபித்யா சத்ய அபாவேது தன்ன இத்யயமபி நியமஹ தௌ ப்ருதக்த அப்ருதக்த தஸ்மாத் த்ரேதானுமானம் கதிசித் அகதயன் ஏகஹ விதா ஏகே கஸ்தித்தே வியாப்தி யுக்ம ப்ரியஹ இஹ பவிதா வர்ணயது ஏகவித்யம், அது ஐகவித்யம் அப்படின்னு பார்க்கிறோம். அஸ்மின் சதி இது இருந்தால்,
அஸ்மின் சதி இது இருந்தா, அதாவது தொகை இருந்தா ஏததப்பி ஏதது இதுவும் இருக்கும். இது இருக்கும் பட்சத்தில் இதுவும் இருக்கும். தொகை இருக்கும் பட்சத்துல நெருப்பும் இருக்கும். சோமோயதி அஸ்தி தரிஹி மண்ணிரஸ்தி அப்படின்னு சொல்லணும். இது இந்த மாதிரி சொல்றதுக்கு பார்த்தா அவிதத நியத்தை. அதாவது விததம் அப்படின்னா எதிர்த்தரித்தம்னு அர்த்தம். விபரீதமா போகுது, அதாவது விதிரேகமா. அது இல்லாம அபிதம் அவ்யபிதமா இருக்கும். சரியா நேர்த்தி இருக்கும். தொகை இருந்ததுன்னா நெருப்பு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால இதுக்கு பேரு அண்மைய வியாப்தி. அண்மைய வியாப்தி அபிக்யா. அண்மைய வியாப்தி என்று அபிக்யா பேர். அண்மைய வியாப்தி பேர். தொகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது அண்மைய வியாப்தி. சதா அவ்வாறே சத்ய அபாவேது. அது இல்லை என்றால், நெருப்பு இல்லை என்றால் தன்ன புகையும் இல்லை. நெருப்பு இல்லைன்னாக புகை இல்லை. பண்ணேகே அபாவே தூமோபி நஸ்யா. பண்ணி இல்லை என்றால் தூமம் இருக்காது. இது அயமபி நியம. இது கூட தெரியும். இதுலயே விபச்சாரம் கிடையாது. இது என்ன அப்படின்னா வெதேரிய வியாப்தி. அதாவது எதிர்மறையா சொல்றது. முதல்ல சொன்னது நேர்மறையா சொன்னது. இப்போ எதிர்மறையாக நெருப்பு இல்லை என்றால் புகை இருக்காது. இங்க இல்லை இல்லைன்னா இருக்காது, இல்லை என்றால் அப்படின்னு சொல்றதுனால இது வெதரேகமா இருக்கு, எதிர்மறையா இருக்கு. முன்னாடி சொன்னது தூமோஸ்தி எப்ப தூம சத்திர வண்ணி. தூமம் வந்ததுன்னா வண்ணியே இருக்கும். அப்படி இருக்கும் இருக்கும் வந்தது. இப்போ இருக்காது இல்லை என்றால் அப்படின்னு வருது. அதனால இது அயமப நியமகம். இந்த மாதிரி ஒரு ஆகாரத்தை உடைய ஒரு நியமம். இதுக்கு பேரு வெதிரேகம் வியாப்தி. இந்த மாதிரி ரெண்டு வியாப்தி தான் இருக்கு. வெதிரேக வியாப்தி அண்மைய வியாப்தி ரெண்டு தான் இருக்கு. சுவாமி இதுதான் தெரிஞ்சுக்கணும். ரத்ன சுருக்கமா அழகா பார்த்துக்கிட்டார். வியாப்திங்கிறது ரெண்டு தான் இருக்கு. அந்த ரெண்டுன்றது அண்மைய வியாப்தி வெதிரேக வியாப்தின்னு ரெண்டு இருக்கு. சௌரியேதே. இந்த அண்மைய வியாப்தி வெதிரேக வியாப்தி ரெண்டுமே தனித்தனியாவும் இருக்கும். தனித்தனியாவும் இருக்கும். அண்மைய வியாப்தியும் தனியா இருக்கும், வெதிரேக வியாப்தியும் தனியா இருக்கும். அபதச்ச அண்மைய வெதிரேகி அப்படின்னு சேர்ந்து இருக்கும். சேர்ந்து இருக்கிறது தான் முதல்ல சொன்னது. எத்தனை தூமகா பத்திர வண்டிகி. இது வண்டி நஸ்தியா சரி தூமோபி நஸ்தியா. இது ரெண்டுமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. அது ஒரே இடத்துல அமைஞ்சு இருக்கிறதுனால இது அண்மைய வெதிரேகின்னு பேரு. பிரிச்சு பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கும். அண்மைய வியாப்தி வெதிரேக வியாப்தி அண்மைய வெதிரேக வியாப்தின்னு மூணு விதம். அதனால இந்த வியாப்தியானது ரெண்டுன்னு சொன்னா கூட அந்த வியாபியமா இருக்கக்கூடிய ஹேத்துக்கள் இருக்கு பாருங்க. புகை இருக்கு, புகையினால அப்படி அதுதான் வியாபியம். வியாபகம்ன்றது சாத்தியம், வியாபியம்ன்றது ஹேத்து. அவைகள்லாம் மூன்று விதமா இருக்கும். அதுதான் கேவலான்மையி ஹேத்து, கேவலம் வெதிரேகி ஹேத்து, அண்மையம் வெதிரேகி ஹேத்து அப்படின்னு மூன்று விதமான ஹேத்துக்களாக சொல்றாங்க. அது மூன்று விதமான ஹேத்துக்கள். அந்த அப்படி சொல்றதுனால தஸ்மாத் தஸ்மாத் இந்த மாதிரி மூன்று விதமான ஹேத்துக்கள் இருப்பதால் அனுமானமானது பிரகாரம் மூணு விதமா இருக்கும் அப்படின்னு காட்டிச்சு. சில பேர் யாரவா கௌதமியா, கௌதம மகர்ஷி தான் நியாயசாஸ்திரத்தை பண்ணார். அதனால தார்க்கிகாள்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க. நியாயக்காரர்கள் அகதயன்னு அப்படின்னு அவ சொல்றார்கள். ஏகஹானாத்
கேவல விதிரைக்கு வேண்டாமே, அண்மைய வியாப்தி கேவலாமே இருக்கணும், அண்மைய விதிரைக்கு இருக்கணும், கேவல விதிரைக்குன்றது ஒண்ணு தேவையில்லை அப்படின்னுட்டு ஏகஹானா மூணுத்துல ஒண்ணு போச்சுன்னாக்கா விதா ஏகே விதா ரெண்டு விதமான வியாப்தி தான் இருக்குது, ரெண்டு விதமான ஹேத்து தான் இருக்குது அப்படின்னு ஏகே சித்தாந்திகள் சொல்றாங்க. இது என்ன சுவாரஸ்யம்னா நம்ம சித்தாந்தத்துல கேவல வெதிரேக்கி இல்லை, கேவல அண்மையையும் அண்மைய வெதிரேக்கியும் இருக்கு அப்படின்றது ரெண்டு விதம் நமக்கு. ஆனால் வாதீந்திரன் என்ன பண்ணா கேவல அண்மையை வேண்டாம், அண்மைய வெதிரேக்கி அதே மாதிரி இது கேவல வெதிரேக்கி இது ரெண்டு மட்டும் இருக்கணும் அப்படின்னு வாதீந்திரப்பட்டவர் அவர் அந்த மாதிரி தெரிவித்தார். இப்படி ஏவமையவ இவ்வாறு ஈக இந்த விஷயத்துல கைத்தது சில சித்தாந்தம் பண்றவர் வியாப்தி யுக்ம பிரியா அந்நிய வெதிரேக்கி அப்படின்னுட்டு ரெண்டும் சேர்ந்த ஹேது மாத்திரம் அங்கீகரித்தார். அண்மைய எத்தனை தூமகா தத்திர வண்டி எது வண்டி நஸ்தியா திரு தூமப்பி நஸ்தியா இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது பாருங்க. அண்மைய வியாப்தி வெதிரேக வியாப்தின்னு ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஹேதுவ மாத்திரம் அங்கீகரிக்கிறான். பர்வதோ வண்டிமா தூமா எத்தனை தூமகா தத்திர வண்டி எது வண்டி நஸ்தியா திரு தூமப்பி நஸ்தியா அப்படின்னு எவன் ஒருவன் கிரகிக்கிறானோ அவனை என்ன பண்றான்னாக்கா அண்மைய வெதிரேக்கு ஒண்ணுதான் இருக்கு, அது ஒண்டியே போறோம். அண்மைய வியாப்தின்னு தனியா கேவல வெதிரேக்குன்னு ஒண்ணும் கேவல அண்மையின்னு ஒண்ணும் அப்படி ரெண்டு இருக்குன்னு சொல்ல வேண்டாம். இந்த ரெண்டுமே இல்லை, பொதுவா அண்மைய வெதிரேக்கின்னு ஒரே ஹேத்து இருக்கு, அதுவே போகுமே அப்படின்னுட்டு ஐக்கியம் ஒரு விதம் தான் இருக்குது அப்படின்னு வர்ண ஏத்து அவன் சொல்லணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தேசிகனது திருவுள்ளம் எம்பெருமானார் திருவுள்ளப்படி ரெண்டு போரும், ஒண்ணு அண்மைய வெதிரே இன்னொன்னு கேவலம். ஆனால் நையாயிகள் கௌதம மகரிஷி சொன்ன பிரகாரம் அவ நையாயிகள்னா மூணு அப்படின்னு சொன்னான். வாதேந்திரரோ கேவல அண்மையை தள்ளிட்டு அண்மைய வெதிரேக்கி கேவல வெதிரேக்கி அதை விட்டு வச்சுங்க. ஆனா இன்னும் சில பேரோ இந்த மாதிரியே வேண்டாம், ஒரே ஒரு விதம் இருக்கட்டும், அண்மைய வெதிரேக்கின்னு ஒரு ஹேது மட்டும் இருக்கட்டும். இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க புத்தி பேதம். அவாவாருடைய ஞானம் எவ்வளவு தூரம் போறதோ அவ்வளவு தூரத்திலே முடிச்சுக்கிறார். ஒண்ணுத்தினாலேயே இதை முடிக்க முடியும், ஒரே ஒரு விதம் சொல்லியே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண முடியும்னாக்கா அதுவே போதுமே, அண்மைய வெதிரேக்கியே போதும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா அதெல்லாம் கிடையாது, இது இருக்கட்டும், கேவலம் அண்மையின்னு ஒண்ணு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் மூணு சொல்றேன்றான். அது அபாவாவுடைய புத்தி பேதம். புத்தி பேதம் இருக்கிறதுனால இது தவிர்க்க முடியாது, இந்த பேதங்கள்லாம் தவிர்க்க முடியாதது. அதை கொண்டுதான் சுவாமி என்ன பண்ணிட்டேன்னு சொல்றேன். ஆனா பின்னாடி கேவல விதிரேகியை கண்டிக்க போறேன். கேவல விதிரேகி கண்டிக்கிறதுல சுவாமி தேசிக்கு நைட் பற்றி எனக்கு காரணம் என்னன்னா நம்ம பிரம்மத்தை நிரூபிக்க போறதுனால. ஆனால் இவாள்னா இருக்கா பாருங்க, கேவல விதிரேகின்னு ஒண்ணு வந்துட்டு அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாருன்னா இருக்காங்க. அவான்னு தான் பத்தி இவர் கவலையே பண்ணல சுவாமி. ஆகவே இந்த கேவல அம்மையி கேவல விதிரேகி அம்மிய விதிரேகின்னு மூன்று விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவாவுடைய புத்தி பேதம் தான். அதுக்கெல்லாம் உதாரணம் எல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. ஆக இந்த வியாப்திங்கிறது பல விதங்கள் இருக்கு, பல விதங்கள் இருக்கிறது இங்கு சாதிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கலாம். அஸ்மின் சதி யததஸ்தீதி அவிதத நியதே அன்வய வியாப்தி அபிக்யா சத்யாபாவேது தன்ன இதி அயமபி நியமः தௌ ப்ருதக் ச அப்ருதக் ச தஸ்மாத் த்ரேதானுமானம்
कथिचित् अकथयन् एकः नाथ विधैके कश्चित्ते व्याप्तियुग्मप्रियः इह भविता वर्णयतु ऐकविध्यम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।